நாட்டுக்கோழி குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1.5 கிலோ உரிச்செடுத்த நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை இன்றைக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 30 போல் சின்ன வெங்காயம் அதையும் முறிச்செடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு தாளிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகும் வரைக்கும் இதை வதக்கலாம். அடுத்ததான் ஸ்மால் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அதையும் போட்டுக்கொள்ளலாம். இது எல்லாமே வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை அவிய வைக்கிறதுக்காக 2 கப் தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கறி நல்லா எங்களுக்கு அவிஞ்சு வரணும். இப்போ இது அவிஞ்சு வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அது கூடவே 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1ஆம் 2ஆம் பால் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். அது 1.5 கப். இது எல்லாத்தையும் ஒரு தடவை வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். குழம்பு கொஞ்சம் வத்தி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கட் பண்ணி போடலாம். உருளைக்கிழங்கு எதுக்கு சேர்க்கிறோம்னா குழம்பு தண்ணியாக இருக்கும். அது உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கொஞ்சம் திக்கான கண்டென்சிக்கு வரும். அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். அதை விட குழம்பு டேஸ்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த குழம்பு எங்களுக்கு ரெடி ஆயிட்டு ஃபைனலாக 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சையோட யூஸ், இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். இப்போ குழம்புங்களுக்கு ரெடி ஆயிட்டுது.